மாணவர்களே, பிரம்ம முகூர்த்தத்தில் உணவு அதிகமாக யாரும் எடுத்துக்க மாட்டோம். அதிகமாக தவிர்க்கிறது நல்லது தான். இருந்தாலும் சில உணவுகள் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வகையில் நீங்கள் பார்க்குறது சுட்ட முட்டை, சுட்ட நாட்டுக்கோழி முட்டை. நல்லா வேகமாக சொன்னீங்கன்னா சுட்ட நாட்டுக்கோழி முட்டை. யார் செஞ்ச முட்டை? எங்கள் பாட்டி செஞ்ச முட்டை. யார் சுட்ட முட்டை? எங்கள் பாட்டி சுட்ட முட்டை. யார் சுட்ட நாட்டுக்கோழி முட்டை? எங்கள் பாட்டி சுட்ட நாட்டுக்கோழி முட்டை. திரும்ப திரும்ப சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். இதுக்கு ஒரு அழகான பேருக்கு நான் சொல்கிறேன். ஸோ நாட்டுக்கோழி முட்டை, அது கூட சுட்டது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இந்த ரெண்டும் நம்ம தீயில சுட்டு வச்சுருக்கோம். இதை சாப்பிட்டோம்னா அதோட சுவையானது அபாரமாக இருக்கும். நல்ல அருமையான சுவை இது. இப்படி செஞ்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. பெரிய வாயகன்ற பாத்திரம், ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நாட்டு கோழி முட்டையும் வச்சு போட்டுட்டு அடுப்பை ஐய விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போக அதுலேயே தண்ணியிலெல்லாம் வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறமேலு தண்ணியெல்லாம் வற்றி போக தீயிலேயே வாடுறப்போ அது என்னாகும், இந்த மாதிரி கிழங்கு சுட ஆரம்பிச்சிருவோம், முட்டையும் சுட ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான், அற்புதமாக எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நல்லதை விரும்பும் முருகானந்தன்.